ஒரே நாள்ல தூத்துக்குடி, நெல்லை 2 இடத்துலயுமே விஜய் அவர்கள் ரோட் ஷோ பண்ண போறாரு. ரோட் ஷோ தாண்டி என்ன பேச போறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். பயங்கரமான ஒரு மேடைகள் அமைக்கப்பட்டிருக்கு. திருநெல்வேலியிலும் விஜய்க்கு ஒரு பெரிய மாசான கிரவுட் சேரும்ன்ற எதிர்பார்க்கப்படுது. நான் என்ன தவறு செய்தேன், என்னை ஏன் போட்டு இப்படி அடிக்கிறாங்க, மக்களுக்கு நல்லதான பண்ண வந்தேன், என்னடா என் தலைவர் விஜய் அவர்கள் என்ன பண்றேன் பாடுறான். நாளை கழிச்சு கடலூர்ல போறதுக்கு பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பெரிய மேடை அமைச்சு அதுல இருந்து விஜய் பேச போறதா சொல்றாங்க. அவருக்கு அதாவது பாத்தீங்கன்னா அல்வா மாதிரி கிடைச்சிருக்கு. இப்போ இருக்கக்கூடிய நெருக்கடி தெரியுமா, இந்த நெருக்கடியை பத்தியே விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவா மக்கள் முன்னாடி பாருங்க எனக்கு எவ்வளவு நெருக்கடிகள் கொடுக்குறாங்க நீங்களே பாருங்க. ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாரு இல்லையா, அந்த பாட்டுல கூட பாருங்க, நான் தன்னந்தனி ஆளு ஏளனமா நீ பாரு, நான் தன்னந்தனி ஆளு நீ ஏளனமா பாரு. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். டெய்லி தொடர்ந்து பல செய்திகளை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு சென்னையில் ஏன் தொடர்ந்து பிரச்சாரம் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு நம்ம நேற்று கூட பேசியிருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவர் சென்னையில் மட்டும்தானே இந்த பிரச்சனை, மற்ற ஊர்கள்லையும் இந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னும் போது மற்ற ஊர்களில் நிபந்தனைகளோடு அவருக்கு கொடுத்துட்றாங்க. இப்போ புதுச்சேரி எடுத்துக்கிட்டா கூட அவர் அவ்வளோ க்ரௌடு மத்தியில தான் விஜய் அவர்கள் போயிருந்தாரு, பேசியிருந்தாரு. அப்படி இருந்துமே அவரே ஒரு கட்டத்தில் முடிவு பண்ணிட்டாரு, இதுக்கப்புறம் போனால் க்ரௌடு அதிகமாயிட்டு இருக்கு, டைமும் கிடையாது, ஸோ நம்ம சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்பிடலான்ட்டு அவரும் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறாரு. ஏன்னா அந்த கரூர் சம்பவம் அவர் மனசை பயங்கரமாக பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு கூட்டத்திலையுமே அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள்லயே தெரியுது. இப்போ ரீசெண்டாக கூட புதுச்சேரியில ஒரு முதியவர் தள்ளி விட்ட பவுன்சரை அவர் எந்த அளவுக்கு கோவப்பட்டு கத்துனார்ன்றதை பார்த்தோம். ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு அந்த எண்ணம் இருக்கதான் செய்யுது. ஆனா சென்னையில மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா தான் இருக்கு. இன்னைக்கு நெல்லையில விஜய் அவர்கள் பேச போறாரு. தூத்துக்குடியில இறங்கி நெல்லைக்கு சாலை மார்க்கமா போறதா சொல்றாங்க. ஸோ திருநெல்வேலி எப்படி இருக்க போகுது, விஜயோட சப்போர்ட் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு செங்கோட்டையன் முதல் நாள்லேயே போயிட்டு பெரிய ஏற்பாடுகள்லாம் பண்றாரு. பயங்கரமான ஒரு மேடைகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ திருநெல்வேலியிலையும் விஜய்க்கு ஒரு பெரிய மாசான கிரவுட் சேரும்ன்ற எதிர்பார்க்கப்படுது. ஆனா விஜய் அவர்களுக்கு சென்னையில் மட்டும் ஏன் தடை அப்படின்ற கேள்வி தான் திரும்ப திரும்ப இருந்துகிட்டே இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுக மற்ற இடங்கள்ல எந்த அளவுக்கு செல்வாக்கா இருக்காங்கன்றதை தாண்டி சென்னையில திமுகவோட செல்வாக்கு சொல்லுவாங்க, ஜெயலலிதா எம்ஜிஆராலேயே உடைக்க முடியாத ஒரு செல்வாக்கு சென்னையில திமுகவுக்கு இருக்கு அப்படின்னு எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாங்க. அதை ஜெயலலிதா ஒரு தடவை உடைச்சும் காட்டினாங்க. ஆனா இந்த வாட்டியும் பாத்தீங்கன்னா ரொம்ப பார்த்து சென்னையில வேலை செய்யறாங்க திமுக. கண்டிப்பா சென்னையை விட்டு கொடுத்துடக்கூடாதுன்ற இடத்துல இருக்காங்கன்ற ஒரு எண்ணத்தோட தான் திமுக செயல்படுறதா சொன்னாங்க. ஆனா இங்க என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு பக்கம் விஜய் உள்ள வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு பட்டியலின வாக்குகளும் சரி, கிறிஸ்தவ வாக்குகளும் சரி, இஸ்லாமிய வாக்குகளும் சரி, ஒரு கணிசமான அளவு திமுகவோட வாக்கு வங்கி அப்படியே விஜய் பக்கம் தாவறத கண்கூடா பார்க்க முடியுது அப்படின்னு சர்வே முடிவுகள் சொல்லுது. அது மட்டும் இல்லாம சென்னையில விஜய் அவர்கள் இறங்கினதுக்கு அப்புறமா ஏற்பட்ட அந்த கூட்டம் இருக்கு இல்லையா, இதை பார்க்கும் போதே சென்னையில விஜய்க்கு ஒரு பெரிய மாசான கிரவுட் இருக்கு, பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறது திமுகவுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ தொடர்ந்து இப்போ கொளத்தூர்ல விட்ட மாதிரியோ பெரம்பூர்ல விட்ட மாதிரியோ தொடர்ந்து அவரை பிரச்சாரம் பண்ண விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா சென்னையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுவார் விஜய் அப்படின்ற எண்ணத்தோட தான் அவரை அப்படியே சென்னையில 1 மணி நேரம் தான் பண்ணணும், இதுக்கு மேல பண்ணா பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இருந்தாலும் சென்னை இப்போ கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு பச்சையா தெரியுது, வேணும்னே திட்டமிட்டு பண்றாங்க அப்படிங்கிறது தாவேக்காக்கு தெரியுது. அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, எதுக்கு திரும்ப காவல்துறையிட்ட போயிட்டு இதை கேட்டுட்டே இருக்கணும், அனுமதி தேர்தல் ஆணையத்திட்ட சொல்லிட்டே இருக்கணும். நேரா கோர்ட்டுக்கு போய் இந்த பிரச்சனை இப்படி ஆயிட்டு இருக்கு, எங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது, மற்றவங்க எல்லாம் ரொம்ப நார்மலா பண்ணிக்கிறாங்க, எங்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு கூட விஜய் அவர்கள் முறையிடலாம். ஆனா அது ஏன் செய்யாம தொடர்ந்து இந்த முறைப்படியே போயிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியல. பட் இருந்தாலுமே இப்ப சென்னையில அப்படி ஆயிடுச்சு, அதுக்காக நம்ம பண்ணவே முடியாதா, அந்த பிளானை முடிச்சுட்டு அங்க போலாம் இங்க போலாம் அப்படிலாம் யோசிக்காம டக்குன்னு அடுத்தடுத்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நாளைக்கு திருநெல்வேலி, நாளை கழிச்சு கடலூர்ல போறதுக்கு பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பெரிய மேடை அமைச்சு அதுல இருந்து விஜய் பேச போறதா சொல்றாங்க. இப்போ இன்னைக்கு நெல்லையில விஜய் என்ன பேசி இருக்கலாமே, என்ன பேச போறாரு அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு பாக்குறோம் திமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தொடர்ந்து பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கு.
எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து திமுக பதில் கொடுத்துட்டே இருக்காரு. அதாவது தேர்தல் நேரத்துல ஆப்போசிட் கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சி எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கி அடிச்சா மட்டும்தான் இங்க வந்து தேர்தல் பரப்புரை வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும், மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்ற எண்ணத்தோட ரெண்டு கட்சியும் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா டிவிகேவோட நேரடி எதிரி திமுக தான், இங்க டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டி அப்படின்னும் போது விஜய் அவர்கள் இன்னும் இறங்கி வந்து அடிக்கணும், இன்னும் இறங்கி வந்து அவர் பேசணும் அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு விமர்சகர்களுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. ஏன்னா நேரடி போட்டி டிஎம்கேன்னு சொல்லியாச்சு, சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் அவருக்கு அதாவது பாத்தீங்கன்னா அல்வா மாதிரி கிடைச்சிருக்கு. இப்போ இருக்கக்கூடிய நெருக்கடி இருக்கு தெரியுமா, இந்த நெருக்கடியை பத்தியே விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவா மக்கள் முன்னாடி பாருங்க எனக்கு எவ்வளவு நெருக்கடிகள் கொடுக்குறாங்க நீங்களே பாருங்க. ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாரு இல்லையா, அந்த பாட்டுல கூட பாருங்க, நான் தன்னந்தனி ஆளு ஏளனமா நீ பாரு கொஞ்சம் நவந்து பார்த்தீங்கன்னா 8 கோடி பேர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தனிச்சு நிக்கிறத நீங்க கேவலமா சொல்றீங்க, பட் இருந்தாலும் என்னைக்குமே வந்துட்டு மக்கள் என் பின்னாடி தான் இருக்காங்கன்ற மாதிரிலாம் வந்து விஜய் பாட்டு போடுறாரு. பல தடைகளை தாண்டி வர்றேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு இல்லையா. இதை இப்போ வந்து போன வாட்டி தான் வந்து திருச்சியில பேசியிருந்தாரு, இந்த மாதிரி ஜனநாயகன் படம் வரைக்கும் பயங்கரமா நெருக்கடி கொடுத்தாங்க அப்படின்னு. ஸோ இந்த விஷயத்தையே வந்துட்டு விஜய் அவர்கள் பேசலாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு காலத்துல எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு. அவர் வந்துட்டு உலகம் சுற்றும் வாலிபன் படம் அந்த ரிலீஸ் ஆகாத டைம் நிறைய நெருக்கடி, போஸ்டர் அடிக்க கூட விட மாட்டாங்களாம். எங்கேயும் மும்பைல இருந்து போஸ்டர் அடிச்சுட்டு வந்து இங்க ஒட்டினதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய வரலாறே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு திமுக போட்டு பாடாப்படுத்திருக்கு எம்ஜிஆர். ஆனா அவர் மக்கள் மத்தியில போய் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, நான் என்ன தவறு செய்தேன், என்னை ஏன் போட்டு இப்படி அடிக்கிறாங்க, நான் மக்களுக்கு நல்லதானே பண்ண வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அது பயங்கரமா ஹிட் ஆச்சு. அந்த டைம்ல வந்துட்டு என்னடா என் தலைவர் எம்ஜிஆரே தடுக்கிறியா நீ, உன்னை என்ன பண்றேன் பாடுறான்னு சொல்லிட்டு, அதாவது யோசிச்சுட்டு இருப்பாங்கல்ல எம்ஜிஆருக்கு வாக்களிக்கலாமா, அவர் ஒரு திரைப்பட நடிகராச்சே அப்படின்னு யோசிச்ச கூட்டம் கூட அவருக்கு ஓட்டு போட்டாங்க. அந்த மாதிரி விஜய் அவர்கள் அல்வா மாதிரி கிடைச்சிருது. உண்மையா தெரியுது, பச்சையா வந்து உங்களுக்கு பிரச்சாரம் அனுமதி கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது. பட் இருந்தாலும் ஏன் வந்து அதை வந்து விஜய் அவர்கள் ஒரு பிரச்சாரத்துல வெளிப்படையா பேச மாட்டாரு அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பா வர்ற வாரங்கள்ல வர பிரச்சார மேடைகள்ல கண்டிப்பா அதை பத்தி பேசுவார்ன்ற எதிர்பார்ப்பு வந்து எழுந்திருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி இந்த வேட்புமனு நிராகரிப்பு அப்படிங்கிற விஷயம் ஒரு 233 தொகுதிக்கு வந்துட்டு ஓரளவுக்கு செட்டில் ஆயிருச்சு. ஒரு சில இடங்கள்ல வந்து பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க தாவேகாவோட வேட்பாளர்கள்ல. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா எடப்பாடியில அருண்குமார் அப்படிங்கிறவருடைய வேட்பாளர் வேட்புமனு வந்துட்டு நிராகரிக்கப்பட்டது. ஏன்னா சரியா பூர்த்தி செய்யல அப்படின்ற காரணத்தினாலன்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதை தாண்டி வந்து மத்தியானத்துல இருந்து அவர் காணோம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இன்னும் முழு செய்தி அங்கிருந்து வரல, வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து வேட்புமனு நிராகரிப்புக்குனால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுடைய இன்னொரு இது வச்சிருப்பாங்க, சப்ஜூட் மாதிரி வச்சிருப்பாங்கல்ல வித்யாகுமார், அவங்களோட வேட்புமனுவும் வந்து நிராகரிக்கப்பட்டதுன்ற செய்தியை பார்க்கும்போது, அப்போ 233 தொகுதியில தான் வந்துட்டு தாவேகா போட்டியிட போதா அப்படின்ற சந்தேகம் எழுந்திருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்ற யோசனையே இல்லை. ஏன்னா அதுக்கடுத்து என்ன பண்ண போறோன்றதும் தெரியல. நிறைய இடங்கள்ல இந்த சிக்கலை பார்த்தோம், பரிசீலனை, நிராகரிப்பு, திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறோம். அப்போ வந்து இவங்க முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர் குழு வச்சு ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி தான் அமிச்சாங்க, எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா இருக்கணும். ஏன்னா வேட்புமனு தாக்கல்ல தான் நம்மளை கடைசியா அடிப்பாங்கன்னு தெரிஞ்சுதான் விஜய் எல்லாம் பண்ணியிருந்தாலுமே என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு கட்டத்துல ஏதோ சில இடங்கள்ல சில தவறு நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி நடந்து இப்ப நீங்க வேட்புமனு நிராகரிப்புன்ற இடத்துக்கு போயிருக்கு. இதையும் வந்து தாவேகா எப்படி சமாளிக்க போறாங்கன்ற எதிர்பார்ப்பு வந்து அதிகமா இருக்கு. அது எப்படி சமாளிக்க போறாங்கன்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஒரே நாள்ல தூத்துக்குடி, நெல்லை 2 இடத்துலயுமே விஜய் அவர்கள் ரோட் ஷோ பண்ண போறாரு. ரோட் ஷோ தாண்டி என்ன பேச போறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, ராகுல் காந்தி அவர்கள் புதுச்சேரியில வந்துட்டு பிரச்சாரம் மேற்கொண்டாரு அவங்களுடைய வேட்பாளர்களை ஆதரிச்சு. அதுல என்ன ஒரு சுவாரஸ்யமான தகவல் அப்படின்னா, திமுக அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தவே இல்லை. ஏற்கனவே இங்க வந்து திமுக காங்கிரஸோட கூட்டணி வந்து இங்க பிரச்சனையா போயிட்டு இருக்கு, ஏதோ ஒண்ணு ராகுல் காந்திக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்ப ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் சென்னையை தாண்டி தான் போயிருக்காங்க, அதாவது சென்னை வந்துதான் வந்து பாண்டிச்சேரி போயிருக்காங்க. இருந்துமே வந்துட்டு ஸ்டாலின் அவர்களை சந்திக்கல அப்படிங்கிறதும் ஒரு பெரிய ஆச்சரியமான செய்தியா இருக்கு. அப்போ ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரத்திற்கு சென்னைக்கு வருவாரா, இங்கே வந்து திமுக காங்கிரஸ்க்கு ஆதரவா வந்துட்டு அவர் பிரச்சாரம் பண்ணுவாரா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் ஒரு திட்டமிட்டு வேண்டான்னு ஒதுக்குற ஒரு இடத்துக்கு திமுக வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் சொன்னாங்க, அந்த வேட்பாளர் லிஸ்ட் கூட வந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு பிடிக்கல,
அவர் வந்து கிழிச்சு போட்டாரு அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் பார்த்தோம். அதை தாண்டி அவருக்கு ஆதரவாக இருந்த நிறைய பேர் இன்னைக்கு வந்து காங்கிரஸ்ல அந்த பொறுப்புகள்ல இருந்து நாங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டோம், இப்போ மாணிக்கம் தாக்கூர் உட்பட நாங்கள் அந்த பொறுப்புகள் இருக்க மாட்டோம்னு ராஜினாமா பண்ற அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. அப்போ ஏதோ ஒரு குளறுபடி நடந்துகிட்டு இருக்கோ அப்படின்ற எண்ணம் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. தேமுதிக தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குஷியா இருக்காங்க. இந்த டைம்ல பார்க்கும்போது அவங்க தான் ரொம்ப ரொம்ப குஷியா இருக்காங்கன்ற மாதிரி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று வைரலாக இருந்துச்சு. என்னன்னா, ஒரு தேங்காவை எடுத்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கோயிலில் போயிட்டு இப்படி எரியிறாங்க, சோத்துல எரியிறாங்க. அது அதாவது பாத்தீங்கன்னா அந்த தேங்காய் வந்து உடையவே இல்லை, திரும்ப எறினா உடையவே இல்லை, திரும்ப திரும்ப இது பண்றாங்க, உடையவே இல்லை, சந்துக்குள்ள போய் மாட்டிக்கிச்சு. இது எப்படின்னா கடவுளே பாருங்க உங்களுக்கு என்ன மாதிரி இதெல்லாம் பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு தேங்காய் உடையிறதுக்கு சென்டிமெண்டா பார்க்க வேண்டிய விஷயம், அது கூட வந்து உங்களுக்கு உத்தரவு இல்லை பாருங்கன்ற மாதிரி வந்து ட்ரால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஆனா வந்து தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் பயங்கர உற்சாகமா இருக்காங்க. அவங்க திமுக சேர்ந்ததுக்கு அப்புறமா ஸ்டாலின் அவர்கள்லாம் சொல்றதை கேட்கும்போது, நான் வந்து உங்க அப்பாவுக்காக ஒரு படத்துல ஓட்டு கேட்டு நடிச்சேன், இப்ப பாருங்க உங்களுக்காக ஓட்டுக்கு வைக்கிறேன்னு சொல்லி விஜய பிரபாகரனை குஷிகரமா ஆக்கி அப்படியே ஓட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா ஒரு காலத்துல விஜயகாந்த் அவர்களை என்னெல்லாம் சொல்லக்கூடாதோ அத்தனையும் சொன்ன ஒரு ஊடகம் வந்து என்னன்னு உங்களுக்கு தெரியும். மேடையில வச்சுக்கிட்டு வடிவேல் அவர்கள் பேச பேச குலுங்கி குலுங்கி சிரித்த ஒரு வீடியோலாம் வந்து பார்த்தோம். பட் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுக்குள்ள ஒன்னா அப்படியே ரெண்டு பேரும் திமுக தேமுதிக எனக்கு முதல் பிறந்தநாள் வாழ்த்து சொன்னதே வந்துட்டு அண்ணன் ஸ்டாலின் தான் சொல்றதா இருக்கட்டும், கருணாநிதிக்கு வந்து விஜயகாந்த்னா ரொம்ப பிடிக்கும், விஜயகாந்துக்கு கருணாநிதினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மாறி மாறி சொல்லிக்கிறதா இருக்கட்டும், பார்க்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு என்ன ஆசையா இருக்கு அப்படின்னா, ஒரு மேடையில வடிவேலை பேச விட்டுட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையும் பக்கத்துல உட்கார வச்சு ஒரு ஒரு காட்சியை பார்த்துடணும். அது பார்த்தாதான் நான் பேசுறது வந்துட்டு தேமுதிக தொண்டர்களுக்கு கண்டிப்பா புரியும், குறிப்பா விஜயகாந்தோட ரசிகர்களுக்கு கண்டிப்பா புரியும் நினைக்கிறேன். அப்படி ஒரு காட்சியை பார்க்கணுன்ற மாதிரி தான் இருக்கு. என்னடா இது அரசியல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ரொம்ப நாளா நம்ம பார்த்துட்டு இருந்த விஷயம், விஜயகாந்த் அவர்கள் எந்த அளவுக்கு போட்டு அடி அடி அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவரு முதல்வர் ஸ்டாலின் சொல்லும் போது விஜய பிரபாகரன் சிரிச்சுக்கிட்டே கையை தூக்கி இப்படிலாம் கும்பிடும் போது பார்க்கறதுக்கு கொஞ்சம் அப்படிதான் இருந்துச்சு. ஓகே பார்ப்போம், இது என்ன பண்றது, எல்லாமே அரசியல் இல்லையா? ஸோ அரசியல்ல இதெல்லாம் நடக்கத்தான் செய்யுன்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ வந்து பிடி செல்வகுமார் விஜயோட மேனேஜர், அவர் திமுக இருந்து விலகிட்டாராம். ஏன் காரணம் கேட்டா என்னென்னமோ உருட்டுறாரு, இப்படி அதாயிடுச்சு இதாயிருச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு. உண்மை என்ன, சீட்டு கொடுக்கல, ஸோ அவர் விலகிட்டார், இவ்வளவுதான் விஷயம் அதுல. ஆனா வந்து அவர் பாத்தீங்கன்னா இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அந்த செய்தியை கேரி பண்ற விதம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப நல்ல விஷயமா ஊடகம் பண்றாங்க. என்னன்னா, மக்கள் நீதி மய்யம் கட்சியில போன தேர்தலிலே வந்துட்டு முக்கியமான ஒரு ஆளா வந்து பார்க்கப்பட்டவர் தான் பிடி செல்வகுமார் மக்கள் நீதி மய்யம் கட்சியை பொறுத்த வரைக்கும். ஆனா அவர் மக்கள் நீதி மய்யம் கட்சி நிர்வாகின்னு யாருமே சொல்லல. திமுக சேருமோ சரி வெளியே வருமோ சரி. இப்பயும் பாத்தீங்கன்னா விஜய் மேனேஜர், விஜயோட பழைய மேனேஜர் வந்துட்டு சொல்லிட்டாரு அப்படிதான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது ஓப்பனாவே தெரியுது. அது என்னன்னா விஜயின் மேனேஜர் சொல்லும் போது தான் இங்க எல்லாரும் பார்ப்பாங்க, அவரை பத்தி பேசுவாங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் பக்கத்துல உட்கார வச்சுப்பாரு. ஸோ இந்த விஷயம்லாம் நடக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் வந்து அவரும் சொல்றாரு, இவர் சொல்லக்கூடிய ஊடகங்களும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதையெல்லாம் தாண்டி இந்த சேலம் மாவட்டம் எடப்பாடியில அந்த தாவேகா வேட்பாளர் அருண்குமாரோட வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதுன்ற தாண்டி அவர் மாயமாயிட்டார்ன்ற செய்தியும் வந்துட்டு நேத்துல இருந்து பயங்கர அதிர்ச்சி ஏற்படுத்திட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக வந்து அந்த தொகுதியில தாவேகா வேட்பாளர்களே கிடையாது அப்படின்ற இடத்துக்கு தான் இப்ப போயிருக்கு. என்ன நடந்திருக்கு என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். எப்பயுமே ஒரு ஸ்டார் கேண்டிடேட் நிக்கிறாரு அப்படின்னா சுயேட்சை வேட்பாளர்களை வச்சு அவருடைய சின்னத்தையோ அவருடைய பெயரையோ மறைமுகமா சொல்லி அட்டாக் பண்றதெல்லாம் நடக்கும். ஸோ இந்த வாட்டி பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 4 விஜய் நிப்பாட்டுங்க, அதில் ஒருத்தர் பேர் ஜோசப்னு வேற சொல்லியிருக்காங்க. இதுல என்ன பெரிய ஆச்சரியம், எப்பயும் நடக்கிறதானே, விஜய்ன்ற பேரு பொதுவான பேரு, நிறைய பேர் நிக்கதான் செய்வாங்க, அதுல என்ன புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒரு விஜய்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கையெழுத்து போடுவாங்க. அதாவது இதெல்லாம் சரியா இருக்கு, நான் வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறேன்ற மாதிரி போடுவாங்க. ஒரு வக்கீல் போடுவாரு. அந்த வக்கீல் யாருன்னு கேட்டீங்கன்னா சேகர் பாபு இருக்காரு இல்லையா, அவருக்கு கையெழுத்து போட்ட வக்கீல் தான் இதுக்கும் கையெழுத்து போட்டிருக்காரு. இப்பதான் வந்து ஆஹா ஏதோ ஒன்று நடக்குதா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த சுயேட்சை வேட்பாளர்கள் வச்சு விளையாடுற விளையாட்டு வந்து ரொம்ப காலமா நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப பழைய டெக்னிக் சொல்லுவாங்க. ஒரு இடத்துல ஒரு தொகுதியில நமக்கு பிடிக்காத, நமக்கு எதிரணியில் ஒருத்தர் நிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு சுயேட்சை வேட்பாளர் மூலியமா ஒரு சிக்கலை உண்டு பண்ற மாதிரி அவங்க பேரையே போடுறது, ஒரே மாதிரி சின்னத்தை கொடுத்து இப்படி மாத்தி விடுறது, சின்னத்தை லைட்டா வந்து டிசைன் மாத்தி விடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கலாம் சொல்லுவாங்க. ஸோ அதே டெக்னிக் தான் இதுவா அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் நேற்று பேசும்போது சொல்றாரு, ஒரு 18 சுயேட்சை வேட்பாளர்கள் வந்து கோவை தெற்குல நிக்கிறாங்க, செந்தில் பாலாஜி நிக்கக்கூடிய தொகுதியில. சரி, இந்த 18 சுயேட்சைக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கும் போது, கரூரை விட்டு செந்தில் பாலாஜி அங்க போனதுக்கு ரீசனே கரூர்ல எல்லாத்தையும் முடிச்சாச்சு,
கரூர்ல வந்து நம்ம பண்ண வேண்டிய எல்லாமே பண்ணியாச்சுன்னு முதல்வர் ஸ்டாலினே சொல்றாரு. அவர் என்ன பண்ணாரு, எதை முடிச்சாருன்னு தெரியல. ஆனா இப்போ வந்து கோவை தெற்க வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. அப்போ கோவை தெற்குல பரிசு பொருள் கொடுக்கறதுக்கு, பணத்தை கொடுக்கறதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஆள் வேணும்ல. அதனால அவரோட ஆளுங்க ஒரு 18 பேரை ஒரு வேட்பாளரா வந்துட்டு அங்க நிப்பாட்டியிருக்காங்கன்ற ஒரு அதிர்ச்சிகரமான குற்றச்சாட்டையும் வந்து முன் வச்சிருக்காரு. ஸோ இந்த வேட்பாளர் சுயேட்சை வேட்பாளர்களை வச்சுக்கிட்டு பண்ணக்கூடிய விஷயங்கள்ல ஒன்னாதான் வந்து இதுவும் பார்க்கப்படுது. ஸோ இதை எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. இந்த வாட்டி சொல்றாங்க அந்த இவி மிஷின்ல வந்துட்டு சின்னத்தை தாண்டி அவங்களுடைய கலர் புகைப்படம், வேட்பாளரோட கலர் புகைப்படம் வந்து இடம்பெற்றிருக்குன்னு சொல்றாங்க. அது விஜய்க்கு பயங்கர பெனிஃபிட்டான விஷயம். அது மட்டும் வந்துச்சு அப்படின்னா மேக்சிமம், அதாவது இந்த தேடுவாங்கல்ல, எங்கடா நம்ம சின்னம் இருக்கு, சீமான் சொல்லுவார் இல்லையா, என் சின்னத்தை கூட கடைசியா போட்டு வச்சிட்டாங்க, அதுவும் பாத்தீங்கன்னா பாதி தர்ற மாதிரி போட்டு வச்சிட்டாங்கன்னு, அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த மாதிரி ஏதாவது இந்த போட்டோவோட வருதுன்னும் போது இந்த மாதிரியான குழப்பங்கள் இல்லாம இருக்கும். ஸோ அது எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்து இருந்து பார்ப்போம். நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் நெல்லையில என்ன மாதிரியான சம்பவத்தை நிகழ்த்த போறாரு, இதை தாண்டி வந்துட்டு இன்னைக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் அரசியல் நடந்துகிட்டே இருக்கு. விஜய் அதை குறிச்செல்லாம் வந்து பேசுவாரா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.